ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம கிளாஸில் அப்டேட் ஸ்டேட்மெண்ட் பற்றி பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம டேபிள் கிரியேட் ஸ்டேட்மெண்ட்டை பார்த்தோம். அதுக்கப்புறம் இன்சர்ட் ஸ்டேட்மெண்ட் பார்த்தோம், செலக்ட் ஸ்டேட்மெண்ட் பார்த்தோம். ஸோ செலக்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன பண்ணும், ஒரு டேபிளில் இருக்கிற டேட்டா ரீட் பண்ணுறதுக்கு நம்ம செலக்ட் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி ரீட் பண்ணலாம். அதுக்கப்புறம் இன்சர்ட் ஸ்டேட்மெண்ட் ஒரு டேபிளில் டேட்டாவை ரைட் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே, சிமிலர்லி அப்டேட் அப்படின்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குது. அது சின்டாக்ஸ் என்ன அப்படின்னா, அப்டேட் டேபிள் நேம். இங்கே நான் டேபிள் 1 அப்படின்ற டேபிள் யூஸ் பண்ணி நான் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. இந்த டேபிள் 1 அப்படின்ற டேபிளில் ஒரு 4 ரெக்கார்ட்ஸ் இருக்குது, 4 காலம்ஸ் இருக்குது. எம்ப்ளாயி ஐடி, நேம், டிபார்ட்மெண்ட், இஸ் ஆக்டிவ் அப்படின்ற காலம்ஸ் இருக்குது. 1 2 3 4 ரெக்கார்ட்ஸ் இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பழனி அப்படின்ற எம்ப்ளாய்க்கு டிபார்ட்மெண்ட் காலமில் வேல்யூ நல்லா இருக்குது. ஸோ நல் அப்படின்னா என்ன மீனிங், அந்த இடத்துல எந்த வேல்யூவுமே இல்லை அப்படின்னு அர்த்தம் இல்லையா. ஸோ இது ஒரு மிஸ்டேக்னால நடந்திருக்கு அப்படின்னு அசியூம் பண்ணிக்கோங்க ஆக்சுவல் ஒர்க் ஃப்ளோவில். ஸோ இப்போ நம்ம இந்த மிஸ்டேக்கை கரெக்ட் பண்ணுறதுக்கு இந்த எம்ப்ளாய்க்கு அகைன்ஸ்டாக உள்ள டிபார்ட்மெண்ட் வேல்யூ நம்ம இங்கே கொண்டு வரணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம், ஸோ சிம்பிள் இந்த ஸ்பெசிஃபிக் லொக்கேஷனில், அதாவது 4th ரெக்கார்டு டிபார்ட்மெண்ட் காலமில் நம்ம அப்டேட் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி இந்த நல்லுன்ற வேல்யூ நமக்கு தேவையான வேல்யூவை ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு தான் நம்ம அப்டேட் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணுறோம். அப்டேட் டேபிள் நேம் செட் காலம் நேம். நமக்கு தேவையான வேல்யூ இப்போது கஸ்டம் ஆப்ஸ் அப்படின்னா நமக்கு தேவையான வேல்யூவை இந்த சிங்கிள் ப்ராக்கெட்குள்ளே நம்ம கொடுத்துக்கணும். அதுக்கப்புறம் இதை அப்படியே எக்ஸிக்யூட் பண்ணிடக்கூடாது. ஏன் அப்படின்னா இப்போ லாஸ்ட் கிளாஸில் நம்ம வேர் கிளாஸ் பார்த்தோம் இல்லையா, அது என்ன பண்ணோம். ஸோ இந்த டேபிள் ஒரு 4 ரெக்கார்டு இருக்குது அப்படின்னா நம்ம வெறும்னே செலக்ட் பண்ணால் என்ன ஆகும், அந்த 4 ரெக்கார்டுமே செலக்ட் ஆகும் இல்லையா. இது நான் ஒரு வேர் கிளாஸ் இதில் ஆட் பண்ணேன் அப்படின்னா என்ன ஆகும், இது இந்த ஸ்பெசிஃபிக் ரெக்கார்டை மட்டும் எடுத்துகிட்டு வருமா. அதே மாதிரி தான் இந்த அப்டேட் ஸ்டேட்மெண்ட்லேயும் நான் இந்த வெறும் அப்டேட் ஸ்டேட்மெண்ட் அப்படியே ரன் பண்ணால் அது இந்த என்டையர் டேபிளுக்கு அகைன்ஸ்டாக எக்ஸிக்யூட் ஆகிரும். ஸோ இங்கே நம்ம வேர் கண்டிஷன் யூஸ் பண்ணணும். அப்படி யூஸ் பண்ணோன்னா அந்த என்டையர் டேபிளில் சேஞ்சஸ் அப்ளை ஆகிரும். இங்கே நம்ம செலக்டில் யூஸ் பண்ணுற அதே வேர் கண்டிஷன் தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த செலக்ட் ஸ்டேட்மெண்ட்டில் என்ன பண்ணுது, இந்த ஸ்பெசிஃபிக் பழனின்ற எம்ப்ளாயோட ரெக்கார்டை மட்டும் இங்கே நமக்கு செலக்டில் எடுத்துகிட்டு வருது. ஸோ இதே மாதிரி அப்டேட் டேபிள் நேம் செட் காலம் நேம், இந்த காலமில் எனக்கு சேஞ்சஸ் பண்ணு, இந்த வேல்யூ அந்த இடத்துல கொண்டு வா அப்படின்னு சொல்கிறேன். வேர் எங்கே நேம் பழனின்னு இருக்கோ அந்த ரெக்கார்டில். ஸோ இப்போ நான் அப்டேட் பண்ணி இந்த டேபிள்னு சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் ஸ்பெசிஃபிக்காக இந்த ரெக்கார்டுக்கு அகைன்ஸ்டாக இந்த ஆக்ஷன் நடக்கணும் அப்படின்னு சொல்லிடுறேன். ஸோ இப்போ நான் எக்ஸிக்யூட் பண்ணேன் அப்படின்னா 1 row affected அப்படின்ட்டு காமிக்குது. இப்போ நம்ம செலக்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல நல்லுங்கிற வேல்யூக்கு போல கஸ்டம் அப்படின்ற வேல்யூ வந்துடுச்சு. ஸோ நம்ம ஓவராலாக செலக்ட் பண்ணோம் அப்படின்னா கஸ்டம் அப்படின்ட்டு வந்துடும். ஸோ நான் இங்கே ஆக்சுவலாக பழனிக்கு கஸ்டம் ஆப்ஸ் அப்படின்ட்டு கொடுக்க திங்க் பண்ணேன். பட் ஒரு பர்பஸ்க்காக கஸ்டம்னு கொடுத்துட்டேன். இப்போ நான் அகைன் நான் இந்த இடத்துல யூஸ் பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த வேர் கண்டிஷன் இல்லாமல் இதை கமெண்ட் பண்ணியிருக்கேன், ஆர் இப்போ நான் இதை எடுத்து விட்டுறேன். இந்த வேர் கண்டிஷன் இல்லாமல் நான் ரன் பண்ணுறேன் அப்படின்னா என்ன ஆகும்னு திங்க் பண்ணுறீங்க. நம்ம ப்ராக்டிக்கலாகவே இதை பார்த்துடலாம். இப்போ இந்த வேர் கண்டிஷன் இல்லாமல் நான் எக்ஸிக்யூட் பண்ணேன் அப்படின்னா நான் என்ன எதிர்பார்க்குறேன் அப்படின்னா, எனக்கு இந்த வேல்யூ கஸ்டம் ஆப்ஸுன்ற வேல்யூ இந்த பழனிங்கிற எம்ப்ளாயிங்கிற ரெக்கார்டுக்கு கைன்ஸ்டாக மட்டும் ஒர்க் ஆகணும், இங்கே மட்டும் எனக்கு அது வேணும் கஸ்டம் ஆப்ஸ்ன்ட்டு அப்படின்னு நான் திங்க் பண்ணுறேன், எதிர்பார்க்குறேன். பட் நான் இந்த வேர் கண்டிஷன் இல்லாமல் இதை ரன் பண்ணுறேன். அப்போ என்ன ஆயிரும்னா இந்த வேல்யூ இந்த டேபிளில் இந்த காலம்க்கு அகைன்ஸ்டாக இருக்கிற எல்லா ரெக்கார்டுக்குமே அப்ளை ஆயிரும். for
ரோஸ் அஃபெக்டட். ஸோ வந்து நம்ம செலக்ட் query யூஸ் பண்ணும்போது அந்த அளவுக்கு அது வந்து ப்ராப்ளம் இல்லை. பட் ஏன்னா நம்ம ஜஸ்ட் அதை ரீட் தான் பண்ணுறோம். பட் இந்த அப்டேட் query அப்படின்றது ஒரு ரெக்கார்டை வந்து எடிட் பண்ணுற மாதிரி. ஸோ இந்த அப்டேட் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணும்போது நம்ம எப்பயுமே வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். வேர் கண்டிஷன் இருக்கா, அது வந்து நம்ம எதிர்பார்க்குற ஸ்பெசிஃபிக் ரெக்கார்டை தான் அஃபெக்ட் பண்ண போகுதா அப்படின்றத இந்த மாதிரி செலக்ட் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி ஒரு வாட்டி செலக்ட் பண்ணி பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த வேர் கண்டிஷனோட தான் நம்ம வந்து இந்த அப்டேட் ஸ்டேட்மெண்ட்டை ரன் பண்ணணும். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி தான் அந்த என்டையர் டேபிளுமே வந்து தப்பான வேல்யூவால் ஓவர் ரைட் ஆகிடும். ஸோ வந்து நம்ம ரியல் டைம் ஒர்க்கில் அப்டேட் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணணும். வேர் கண்டிஷன் இல்லாமையோ இல்லை தப்பான வேர் கண்டிஷனோடய நம்ம அதை எக்ஸிக்யூட் பண்ணிட்டோம்னா இந்த மாதிரி டேபிள் வந்து தப்பான டேட்டாவால் அது வந்து நமக்கு சேஞ்சஸ் ஆகிரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கிளாஸ் வந்து எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும், கிளியராக இருக்கும்னு நம்புகிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தது, ஏதாவது கொஸ்டின் இருக்குது அப்படின்னா வந்து கமெண்ட்டில் வந்து நீங்கள் போஸ்ட் பண்ணுங்கள். நீங்கள் எந்த அளவுக்கு கொஸ்டின்ஸ் கேட்குறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு இன்னும் பெட்டர் கிளாரிட்டி கிடைக்கும். தேங்க்யூ.